ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு புது நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. ஹால் விசாலமாக இருந்தது. பழுப்பேறின பெஞ்சுகளில் ஏசியையும் மீறி புழுக்கத்துடன் பெண்கள் நிறைந்திருந்தனர். சீருடையில் நர்ஸுகளும் பணிப்பெண்களும் எதற்கோ நடந்து கொண்டிருந்தனர். தலை மட்டும் சிலர் தலையுடன் உடல் முழுக்க பர்தாவால் மூடினவர்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் எங்கள் சுதந்திரத்தில் யாரும் தலையிட முடியாது என்கிற மாதிரி முடைப்பாய், வனப்பாய், பனியன், ஜீன்ஸ் சகிதம் லிஃபைனிகள். வேறு பக்கம் மெத்தையாய் கவனும் குட்டை பாவாடையுமாய் சிங்களம், கேரளம் மற்றும் கர்நாடகம் சுடிதாரில். பன்னாட்டு பெண்கள் விதவித பாஷைகளின் சலசலப்பு என்றாலும் கூட அவர்கள் அத்தனை பேர்களின் கண்களிலும் வெறுமை தெரிந்தது, மிரட்சி குடிகொண்டிருந்தது. அக்கூட்டத்தில் மிசிதா பதற்றமும் பரிதவிப்புமாய் அமர்ந்திருந்தாள். தலை கிளிப்பில் முடி அடங்க மறுத்து அலையடிக்க தெரிக்கிற சிகப்புமாய் தோள்பையை மடியில் அமர்த்தி பிடித்திருந்தாள். அதனுள் பாஸ்போர்ட், விசா மற்றும் புகைப்படங்கள். அவள் மினிஸ்கர்ட்டில். அவளை அழைத்து வந்து இங்கே வெயிட் பண்ணு என்று இருத்துவிட்டு போன வாசுவை காணவில்லை. எதுவும் விளங்காமல், எதற்காக இன்னும் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும் என்கிற நோக்கமும் புரியாமல், வாசு எங்காவது தென்படுகிறானா என மிசிதாவின் கண்கள் தேடின. காலை 6 மணி முதல் காத்திருப்பு. அவளுக்கு பசித்தது. வாசு, அவள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த அரபி வீட்டின் டிரைவர். இலங்கை தமிழான மிசிதாவுக்கு அவனும் தமிழ் என்பது ஆசுவாசம் தந்திருந்தது. இங்கே தமிழ், மலையாளம், சிங்களம், ஹிந்தி, உருது அல்ல பிரச்சனை. உள்ளூர்காரர்கள் தவிர மற்ற எல்லோருமே இரண்டாம் பட்சம்தான். அரபு நாட்டில் சம்பாத்தியம், பணம் தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் கூடாது என அறிந்திருந்தாலும் கூட எங்கும் எல்லா இடங்களிலும் இத்தனை அலட்சியப்படுத்தப்படும் என அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மிசிதா பொறுமை இழந்து எழுந்தாள். பையை மார்பில் அணைத்து கொண்டு மருவி மருவி வெளியே வந்தாள். வாசலில் மணல், பேரீச்சை கன்றுகளுக்கிடையே கார்கள் சொருகப்பட்டு லேசாய் புழுதி கிளம்பியிருந்தது. காலை 8 மணிக்கே 40 டிகிரி செல்சியஸ் உஷ்ணம். கண்களை ஓடவிட தன்னை அக்கம் பக்கம் புகையோடு மோப்பம் பிடிக்கின்றன என்பதை அவளால் உணர முடிந்தது. வாசு எங்க? தாழ்வாரத்தில் கொஞ்சம் நடக்க ரெஸ்டாரண்ட் அருகில் அவன், கையில் சாண்ட்விச் கடிப்பது, பெப்சி குடிப்பதுமாய். அவளை பார்த்ததும் அருகில் வந்து, சாப்பிட்றியா என்று கேட்பான் எதிர்பார்த்தாள். ஏய், என்ன வந்துட்ட என்றான் அதட்டலாய். வந்து பாத்ரூம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உள்ள போய் உட்காரு, பேரை கூப்பிட போறாங்க. அவளுக்கு வெறுப்பாய் வந்தது. என்ன மனுஷன் இவ, இங்கு யூரின் போக கூட தடையா? அங்கே குவைத்தில் தடையல்ல பிரச்சனை. மெடிக்கல் டெஸ்டிற்கு யூரின் முதற்கொண்டு எல்லாம் தேவைப்படும். தவிர வெறும் வயிற்றில் இரத்த பரிசோதனை என்பதால் தான் அவளை பட்னி போட்டிருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. அவன் தெரிவித்திருக்கலாம். ஆனால் அகந்தை, ஆண் எனும் எகத்தாளம் வந்ததிலிருந்து 2 வாரங்களாக தொடர்ந்து கவனித்து வருகிறாள். அவன் முகம் கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு மாட்டை போல விரட்டுகிறான். அவளை கண்டுகொள்வதில்லை. அவனது அலட்சியம் அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. புது அனுபவம். ஊரில் சின்ன வயது முதலே இவளிடம் இப்படி எவரும் நடந்து கொண்டதில்லை. பழகினவர்களோ இல்லை, தெரிந்தவர்களோ இல்லாவிட்டாலும் கூட அவளை அழைத்து கன்னத்தை கிள்ளி உம்மா கொடுத்து கொஞ்சுவார்கள். அவளது அழகும் வனப்பும் பிரகாச கண்களும் அலைக்கற்றை முடியும் அனைவரையும் ஈர்க்கும். அவள் வளர வளர அந்த வசீகரம் வளர்ந்து தெருப்பசங்களை பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் அவளை கவர வேண்டி பலதும் பண்ணுவார்கள். வழிய வந்து பேச்சு, உதவி, சாகசங்கள் என எவ்வளவோ பார்த்திருக்கிறாள். ஹாலில் வந்து அமர்ந்து மறுபடியும் காத்திருப்பு. இந்த காத்திருப்பு அவளுக்கொன்றும் புதிதல்ல. கொழும்பு ஏஜென்சி ஒன்றில் ஆரம்பித்த காத்திருப்பு. மணிக்கணக்கில், நாட்கணக்கில், வாரக்கணக்கில் பணமும் செலுத்தி மருத்துவ பரிசோதனை, பிறகு ரிசல்ட்டுக்கு, விசாவிற்கு, விமான டிக்கெட்டுக்கு, அப்புறம் விமானத்திற்கு. 10ஆம் கிளாஸ், 10ஆம் பசலி பெண் என்கிற தயவோ தாட்சண்யமோ அவளிடம் காட்டப்படவில்லை. அவளுக்கென்றில்லை, அவளுடன் வந்த அத்தனை பெண்களுக்கும் அதே. ஏர்போர்ட்டில் காலடி வைத்ததும் கலக்கமும் குழப்பமும். யார் வருவார்கள், எங்கே போக வேண்டும், நன்றாக பேசுவார்களா, அன்பு காட்டுவார்களா, என்னென்ன வேலை செய்ய வேண்டியிருக்கும், எத்தனை மணி நேரம், பேசினபடி சம்பளம் தருவார்களா, ஊருக்கு மாதா மாதம் பணம் அனுப்ப முடியுமா, குடும்பத்தினருடன் பேச முடியுமா. ஒரு பெண், படிக்காதவள், கடல் தாண்டி வருகிறாள் என்றால் அவளது பொருளாதார நிலைமை பற்றி புரிந்து கொள்ள முடியும். வீட்டில் பெரியவர்களோ பொறுப்பான ஆணோ இல்லாததால் இவள்தான் குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும். அன்பு, பாசம், ஆசா பாசங்களை துறந்து மறந்து பறந்து வந்திருக்க வேண்டும். மிசிதா. ஸ்பீக்கரில் அழைப்பு வர, நான் தான் என்கிற மட்டில் எழுந்து, யார் அழைத்தார்கள், எங்கிருந்து என புரியாமல் நிற்க, அதற்குள் எங்கிருந்து வந்தான், எப்படி வந்தான் என தெரியாது. வாசு ஓடி வந்து, அதோ அந்த ரூம் என்றான். அந்த அறைக்குள் பிப்பட், பியூரெட், ஊசி என உபகரணங்கள், சாட்சால் ஆஸ்பத்திரி வாடை. அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்த போது, வாசு இந்தா என்று சாண்ட்விச் கவரை நீட்டினான். அவள் தயங்க, இனி சாப்பிடலாம், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு.
ஃப்ளாஃபில் ஒரு வகை கீரை பருப்பில் செய்யப்பட்டது. இதை 2 சாப்பிட்டு டீ குடிச்சா வயிறு கின்னுன்னு ஆகியிருக்கும். அவள் அதை வாங்கி கடித்தபடி தன் கையில் இருந்த அரபி பேப்பரை நீட்டினாள். அவன் அதை வாங்கி பார்த்துவிட்டு, நல்லது, கைரேகை பாக்கி. கைரேகையா? எதுக்கு? ஜாதகம் பார்க்க. சாண்ட்விச்சை மென்றபடி அவள் அவனை வினோதமாய் நோக்கினாள். வண்டியில ஏறு. இதுவும் ஒரு வகையில நம்மளோட ஜாதகம் போலதான். இங்க எல்லாரோட கைரேகையும் கம்ப்யூட்டர்ல ஏத்தப்படும். எங்கேயாவது திருட்டு, கொலை, கொள்ளை, முறைகேடுகள் நடக்கும்போது இந்த கைரேகைகள் காட்டி கொடுத்துரும். கையெழுத்த போலியா போடலாம், போட்டோவில் ஏமாத்தலாம். ஆனா கைரேகை நோ சான்ஸ். இதெல்லாம் முடிஞ்சு மெடிக்கல் ஓகேனா குடியுரிமை ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அதுவும் அவ்வப்போது புதுப்பிச்சாகணும். மெடிக்கல்ல என்னென்ன பார்ப்பாங்க? வந்து வழக்கமான சர்க்கரை, கொழுப்பு, பிரஷர், கண் பார்வை, காது, எய்ட்ஸ், ஆஸ்துமா எல்லாமே என்று வண்டியை கிளப்பினான். இங்க சட்டதிட்டங்கள் கொஞ்சம் கடுமைதான், ஆனா பழகிரும். ஊர்ல உல்லாசமா சுற்றி திரிந்தவனுக்கு அதை கேட்டதும் வயிறு கலங்கியது. அவசரப்பட்டு விட்டோமோ, தப்பான இடத்துக்கு வந்து விட்டோமோ. பொது இடங்கள்ல புகை பிடிக்க கூடாது. மது, மயக்க மருந்து, நோன்பு சமயம் பொது இடங்கள்ல சாப்பிடுறது, சால விதிகள்ல மீறுவது, முறைகேடான உறவு எல்லாமே குற்றம். தவிர யார் எந்த வேலைக்காக வந்திருக்காங்களோ அதை தவிர வேற வேலை பார்த்தா ஜெயில். புரியல? உதாரணத்துக்கு, நான் வீட்டு டிரைவர். நான் போய் கம்பெனில வேலை பார்க்க கூடாது. அதே மாதிரி ஹோட்டல்ல சர்வர், விஷா கேசியர், குக்குன்னு அவங்களோட பணியை தான் பார்க்க முடியும். இதே போல நம்ம கார்ல நம்ம அலுவலக நண்பர்கள் இல்ல குடும்பம் தவிர வேற யாரையும் ஏத்திட்டு போக முடியாது. அடக்கடவுளே! அது மட்டும் இல்ல காதிம், விஷாவுல வர்றவங்க குடும்பத்தை கொண்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒன்னா வெளியே தங்குறது சட்டப்படி குற்றம். குழந்தை பெத்துக்கிற முடியாது, ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது என்ன காதிம் விஷா? உன்னை என்ன மாதிரி வீட்டு வேலைக்கு வர்றவங்க காதிம்னு பேரு. இந்த வீட்டினரோட அனுமதி இல்லாம விசாவை மாத்தாம வெளி வேலைக்கு போக முடியாது. 1 மாதம் ஓடி போயிருந்தது. அங்கே சட்டப்படி செய்ய வேண்டிய நடைமுறைகளை செய்து முடிக்க வாசு அவளுக்கு மிகவும் உதவினான். அரபி மொழி, அரபி சாப்பாடு என அவளுக்கும் செய்து சொல்லிக் கொடுத்திருந்தான். முதல் மாத சம்பளத்தை வாங்கினதும் ஊருக்கு உடனே அனுப்பணும். எப்படி என்றால், வர வெள்ளிக்கிழமை உனக்கு 1/2 நாள் லீவ் இருக்குல்ல, உனக்கு மாலியாக்கு அழைச்சு போய் வேண்டியதை வாங்கி தரும்படி பாபா சொல்லியிருக்காரு. அப்போ அனுப்பலாம். மாலியாவா? ஆமா, பணிப்பெண்களும் வீட்டு வேலை நபர்களும் ஒண்ணு கூடுறாது. சொர்க்காபுரி. அதுவரை வீட்டுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி கிடந்தவள் வெளிக்காற்றை சுவாசிக்கும் குதூகலத்துடன் எப்பொழுது வெள்ளிக்கிழமை வரும் என காத்திருந்து கனவோடும் கற்பனையோடும் வாசுவுடன் அன்று வெளியே கிளம்பின போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. பகுதி 2. வாசு டொயோட்டோ காம்ரியா 120 வேகத்தில் பறத்தி கொண்டிருந்தான். சாலையின் இருபுறமும் பாலைவனம். தூரத்தில் அங்கங்கே குழாய்கள் பதிக்கப்பட்டு கம்பி வேலி, எண்ணெய் கிணறுகள். மிசிதா புத்துணர்வோடு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஏதாச்சும் பேசுவான் என பார்த்தால் இல்லை. அவனிடம் பொதுவாகவே பேச்சு கம்மிதான். அவளை நேருக்கு நேராய் பார்க்க கூட மாட்டான். அவன் நிஜமா இல்லை போலியா என அவளுக்கு சந்தேகம் வரும். வேலை பார்க்கும் வீட்டில் அவளுக்கு உள்ளேயும் அவனுக்கு வெளியேயும் அறைகள் ஒதுக்கி இருந்தன. சாப்பிட தவிர அவன் அனாவசியமாய் உள்ளே வருவதில்லை. எப்பொழுதும் வறட்சியோடு தெரிவான். காரை திரும்ப திரும்ப துடைப்பான். பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு போவது, மாமாவை எஜமானி வெளியே கொண்டு போவதும் வருவதும் போக எப்பொழுதும் ஏதாவது படித்து கொண்டிருப்பான். படித்த வார மாத தினசரிகளை அவளிடம் கொண்டு வந்து தருவான். அவற்றை படிக்க ஆர்வம் இருந்தாலும் மிசிதாவுக்கு நேரம் கிடைப்பதில்லை. எஜமானியின் 5 பசங்களை மேய்க்கவே அவளுக்கு அலுப்பாகிவிடும். நல்ல எஜமானி வாய்த்ததால் அவளால் தாக்கு பிடிக்க முடிந்தது. அவளுக்கு கிடைத்த இன்னொரு பாக்கியம் வாசு. ஒரு முறை அவன் சாக்லேட் கொண்டு வந்து நீட்ட, என்ன விசேஷம்? பிறந்த நாளா? ஆமா, எனக்கு இல்ல, என் 3 வயசு மகளுக்கு. இதோ இவதா என்று செல்லில் அவளது படத்தை காட்டினான். அவளின் விளையாட்டு வீடியோ என்று கண் கலங்கினான். மகளோட பிறந்த நாளுக்கு சந்தோஷப்படாம உம்முன்னு இருந்தா எப்படி? மிசிதா, உனக்கு தெரியுமா, என் மகளை இதுவரை நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. வாசு, என்ன சொல்றீங்க? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கே போகல. ஏன், லீவு கிடைக்கலையா? லீவு இல்ல, பிரச்சனை. டெலிவரி, தங்கையோட கல்யாணம், அப்பாவோட பைபாஸ் சர்ஜரின்னு எதுக்குமே சொல்லிவிட்டு கண் கலங்கினான். ஏன், போக வேண்டியது தானே? போக முடியாத சூழ்நிலை. அதெல்லாம் பெரிய கதை மிசிதா. வெளிநாடு, குறிப்பா கல்ஃப் வர்றவங்க சபிக்கப்பட்டவங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், குடும்பத்தோட இருக்கவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க. நம்மளை போன்றவங்க உழைக்கிறதோட சரி, அனுபவிக்கிறது என்னவோ ஊர்ல இருக்கவங்க தான். சாக்லேட்டை கொடுத்து விட்டு அதை சாப்பிட தோணாமல் பண்ணின அவனது பெரிய கதையை அறியும் ஆவல் அவளுக்குள் எழுந்தது. இப்பொழுது கேட்போமே என்று யோசித்தாள். சொல்வானா? எதுக்காக அவன் சொல்லணும்? அவனுக்கு நான் யாரு? அவனுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த விதத்துல அதை தீர்த்து வைக்க போறேன்? அடங்குடி. எனக்கு எனக்கு உள்ள பிரச்சனைகள் போதாதா? இலங்கையில குப்பை கொட்ட முடியாம தானே இங்க வந்த. அம்மா தங்கைன்னு கரை சேர்க்க வேண்டி வந்துட்டது, இது உனக்கு தேவையா? இல்ல,
என்னோட கடந்த காலத்தை அறிய அலையவில்லை. வாசு நல்லவன், எனக்கு ஆறுதலா இருக்கான், வேண்டியதை எல்லாம் செஞ்சு தர்றான். புது படம் வந்திருக்குன்னு டிவிடி, உடல் நடமில்லை என்னால் கிளினிக் அழைச்சிட்டு போறான். அப்படிப்பட்டவனுக்கு ஒன்னு எனும்போது குறைஞ்சது அவனோட மனக்காயம் ஆத்திரம் இருந்தா இருக்கலாமே. அதற்குள் வண்டி குவைத் சிட்டிக்குள் பிரவேசித்திருந்தது. பிரமாண்ட கட்டிடங்கள், தலை கிறங்க வைக்கும் உயரங்களில். இந்த இடம் முருகா என்று வண்டியை பார்க் பண்ணினான். அங்கே கும்பல் கும்பலாய் இளைஞர்கள் இளங்கிகள் குழுமியிருந்தனர். வீட்டு வேலை செய்யறவங்க வாரம் ஒரு முறை, வெள்ளி இல்ல ஞாயிறு, அதுவும் அரை நாள் தான் விடுமுறை. அந்த அரை நாள் நண்பர்கள் உறவுகள்னு ஒண்ணு கூடி கழிப்பாங்க. ஊர்ல இருந்து வந்த கடித பொருட்கள் பரிமாற்றம், அதுவும் நம்ம தமிழர்கள் மாவட்ட வாரியா கூடுறது விசேஷம். அருகில் லிபரேஷன் டவர் வானத்தை தேடிட்டு அதன் தலையில் விளக்கு பளிச் பளிச், சுற்றிலும் பண எக்ஸ்சேஞ்சுகள். ஊருக்கு பணம் அனுப்பணும் நீயே வா என்று மிசிதாவை குவைத் இந்தியா எக்ஸ்சேஞ்சிற்கு அழைத்து சென்றான். எனது முதல் சம்பளம் இது. ஊர்ல அம்மா சகோதரிகளுக்கு ஏதாவது வாங்கி அனுப்ப என்ன விலைவாசோ? முதல்ல வாங்கு. ஏர் கார்கோவில் அனுப்புனா ஒரு வாரத்துல வீட்டுக்கே டோர் டெலிவரி. மிசிதா அவனை பார்த்து பார்த்து நேரமாகுது என்று திட்டமாட்டானோ என்று சேலை, சுடிதார், ஸ்கர்ட், ஸ்ப்ரே, சாக்லேட், பேரிச்சம்பளம் என பெட்டியை நிரப்பினாள். அதை பிரபல டிவிஎஸ் கார்கோவில் எடை போட்டு சேர்ப்பித்து பிரம்மாண்ட பாலிவுட் ரெஸ்டாரண்டில் இட்லி, தோசை, பூரி எல்லாம் வாங்கி கொடுத்து, இனி மாலியா பகுதிக்கு போகலாம், வண்டியில ஏறு என்றான் அவளது பார்வையை தவிர்த்து. அவளுக்கு கண்கள் நனைந்தன. இவன் நமக்கு யாரு? எதுக்காக எல்லாமே செஞ்சு தர்றான்? இவனோட எதிர்பார்ப்பு என்ன? அந்நிய தேசத்துல அடைக்கலம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்புறம் மொத்தமா கவிழ்ப்பானோ? நான் கவிழ்ந்துடுவேனா? பெத்த தகப்பனையே இப்போ நான் நம்ப முடியல. அவருக்கே பொறுப்பில்ல, இவனுக்கு ஏன்? தகப்பன் மனுஷனா அவன்? அழகான அம்மாவை சிதைச்சு குடிச்சு சீரழிச்சு சீரழிச்சு குழந்தை, அதுவும் பெண் குழந்தைகள் அழகா பிறக்க மாட்டாங்களான்னு ஏங்குறவங்களே அதிகம். ஆனா மிசிதாவோட தாய் கல்யாணி ஏன் அழகா பிறந்து ஏன் வயித்துல நெருப்ப கொட்டுறீங்கன்னு புலம்புவா. கல்யாணியோட நிறமும் வனப்பும் மகள்களுக்கு அதிகமாவே தாரவார்க்கப்பட்டு ஒவ்வொன்றும் லட்டு லட்டு. அவங்க வசித்த பகுதியில் சிங்களவர்கள் அதிகம். அதிலே சில மிருகங்கள் ரோட்டில் போகும் வரும் அழகான பெண்களை அவர்கள் வீட்டில் வைப்பதில்லை. கார் கொண்டு வந்து சட்டென அள்ளி போட்டு கொண்டு போய் சக்கையாய் திருப்பி அனுப்புவார்கள். யாரும் கேட்க முடியாது. போலீஸிற்கு போனாலும் பிரயோஜனம் இருக்காது. கல்யாணி கணவனின் சித்திரவதை தாங்காமல் அவனிடமிருந்து விலகி சித்தால் கூலியால் அக்கம் பக்கம் வீட்டு வேலை என கஷ்டப்பட்டு இவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். படித்து வேலைக்கு போய்விட்டால் நல்ல மாப்பிள்ளை அமைவார்கள், அப்படியே வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்கிற அவளது கனவு தவிடுபொடியானது. ஒரு சமயம் கல்யாணி வேலை முடிந்து அலுப்போடு வந்தபோது வீடு வெறிச்சோடி கிடந்தது. கதவு உடைப்பட்டு பாத்திரங்கள் சிதறி. என்னாச்சு? எவனாவது திருடன்? கடவுளே, ஏன் வீட்லயுமா? இங்கே என்ன விலை உயர்ந்த பொருள் இருக்குன்னு வந்தா? அறைகளை அலசி விட்டு பதறியபடி பின்பக்கம் வர அங்கே அவளது மூத்த மகள் சுஜிதா கழுத்தில் கயிறு கட்டி மரத்தில் இறுக்கி கீழே குதிக்க போது சுதி என்று அலறிக்கொண்டு ஓடினாள். ஏய், என்ன காரியம் பண்ற? அம்மா, என்னை விடு, நான் சாகணும். ஏண்டி? ஏன்? கீழே வா. நீ தற்கொலை பண்ணி காட்டி இத்தனை பாடுபட்டு படிக்க வச்சேனா என்ன நானு? அவசர அவசரமாக அவளை இறக்கி என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி வயிற்றுல நெருப்ப கொட்டுற? அம்மா, நான் மோசம் போயிட்டேன் என்றவளை தாங்கி பிடித்து, என்னடி சொல்ற? யாரடி? சிங்களவனா? இல்லம்மா, அதை நான் எப்படி சொல்லுவேன் என்று நீண்ட விசும்பலுக்கு பிறகு உன் புருஷன்தான். அதை கேட்டதும் அவளுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. வாயடைத்து போனது. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல முடியும்? கடவுளே, அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. பெத்த மகளையே அவன். கல்யாணி அதன் பின் ஒரு முடிவுக்கு வந்தாள். சுஜிதாவை இனியும் வைத்திருந்தால் ஆபத்து. அதை நினைத்து நினைத்து வெம்பி போவாள். இவளுக்கு மாற்றம் தேவை என்று விசா எடுத்து குவைத்திற்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் அவளுக்கு குவைத்திலும் பிரச்சனை. மாலியா வந்துருச்சு, இறங்கு. வாசு வண்டியை நிறுத்த அந்த பகுதி முழுக்க பணிப்பெண்கள் அலையடித்தனர். தெலுங்கு, தமிழ், மலையாளம், சிங்களம் என சாறை சாறையாய் கடைகள், சர்ச், உணவு விடுதிகள் என இரவு வரை அங்கே உற்சாகம். மிசித்தாவிற்கு வெளிக்காற்று உஷ்ணம் என்றாலும் கூட ஆசுவாசமாய் இருந்தது. அதன் பிறகு வாசு அவளை குவைத்தின் சின்னமான குவைத் டவருக்கு அழைத்து போனான். அதன் பிரகாசமும் விளக்கு ஜாலங்களும் அவளை கவர்ந்தன. வீடு திரும்பி கொண்டிருந்த போது சுஜி மற்றும் அம்மா பற்றின நினைவுகளில் மூழ்கியிருந்தாள். வாசு காரை சடன் பிரேக் அடித்து நிறுத்த எதிர்பாராத அதிர்வில் முன்சீட்டில் முகம் இடித்து, வாசு, என்னாச்சு? வாசு சட்டென கதவை திறந்து கொண்டு குதித்து, மிசிதா, கவலைப்படாத, பாபா வந்து உன்னை அழைச்சிட்டு போவாரு என்று சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தான். உடன் நின்றிருந்த போலீஸ் வண்டி சைரனுடன் அவனை துரத்த ஆரம்பித்தது. பகுதி 3. நடு ஜாமத்திற்கு பின்பும் சாலையில் வாகனங்களின் சீற்றம், கட்டிடங்களில் அதிரிட்டு. இங்கே அப்படித்தான். விடிய விடிய மால்கள், ரெஸ்டாரண்டுகள் என தூக்கம் கெடுவார்கள்.
அறைக்குள் விண்டோ ஏசி குரட்டையில் மிசிதா படுக்கையில் தூக்கம் வராமல் விசும்பிக் கொண்டிருந்தாள். நெற்றியும் உடலும் வியர்த்து அவளுக்கு காய்ச்சல் கண்டிருந்தது. வாசு யாரு? அவ என்ன குற்றம் செஞ்சா? எதுக்காக போலீஸ பார்த்ததும் என்ன நடு ரோட்ல விட்டுட்டு ஓடணும்? போலீஸ் அவனை துரத்துது. போலீஸ் சூழல்ல தலைமறைவா இல்லாம எதுக்காக அவன் வெளியே வரணும்? அவளுக்கு எதுவும் விளங்கவே இல்லை. இது எந்த இடம்? நான் எப்படி வீடு திரும்புவேன்? ஃபோன் பண்ணலாமா? யாருக்கு? என்னன்னு? வாகனங்கள் ஆவேசத்துடன் இங்கும் அங்கும் கடந்து போயின. எஜமானன் அழைக்கலாமா என்று மொபைலை எடுத்தாள். அது வாசு வாங்கி கொடுத்தது. ஊருக்கு பேச நெட்டும் போட்டிருந்தான். எல்லாம் வருந்தி வருந்தி செய்தி கொடுத்துவிட்டு ஏன் இப்படி ஓட வேண்டும்? நம்பர் தேடுவதற்குள் அதுவே அழைத்தது. பாபா. மிசிதா, டோன்ட் வரி, ஐ எம் கம்மிங். பாபா, டோன்ட் கிரை, ஐ எம் ஆன் த வே. அவர் வைத்ததும் அடுத்த அம்மா ஸ்ரீலங்காவிலிருந்து. காலை மாலை என 2 நேரமும் அவளிடம் பேசியாக வேண்டும். இல்லாவிட்டால் மிஸ்டு கால் கொடுத்து கொள்வாள் என்று. இத்தோடு மிஸ்டு கால் ஆனது. மாலையில் பணமும் கார்கோவும் அனுப்பினதுமே மிசிதா பேச நினைத்து நெட் படுத்தவே விட்டுவிட்டாள். அம்மா, அவளிடம் நான் என்னவென்று சொல்வேன்? அவளிடம் எதையும் மறைக்க முடியாது. குரலை வைத்து கண்டுபிடித்து விடுவாள். இங்க என்னவோ நடக்குது. என்னன்னே புரியல. இவங்க எல்லாரும் நல்லாத்தான் பழகுறாங்க. ஆனா எங்கேயோ எதுலேயோ மிஸ்டேக். வேணாம், இப்போ பேச வேணாம். வீட்டுக்கு போய் அமைதியா அம்மாவை அழைக்கலாம். அவ கஷ்டப்படுவா. கஷ்டப்படணும்னே பிறந்த ஜென்மமாச்சே. 10 நிமிடத்தில் எஜமானன் அவளை கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு பறந்து விட்டார். அவரும் இயல்பாய் இல்லை. ஏதோ பெரிய சிக்கல் என்று புரிந்தது. அவரிடம் கேட்க அரபியோ ஆங்கிலமோ பத்தாது. அதுவும் இல்லாமல் பயம். எழுந்து பாத்ரூம் போய் வந்தபோது மறுபடியும் அம்மாவின் மிஸ்டு கால். அவள் அப்பொழுது அதை பொருட்படுத்தவில்லை. பேசவில்லை என்றால் எனக்கு என்னவோ ஏதோ என்று பதறுவாள். பதறட்டும். எனக்கு என்னவோ ஏதோங்கிறது நிஜம்தானே. இந்த சின்ன வயசுல அப்பனுக்கு பயந்து எதுக்காக என்னை இங்க அனுப்பணும்? படிப்புல முதன்மையா இருந்து கல்லூரி, அப்புறம் மேல் படிப்புக்கு அமெரிக்காங்கிற என் கனவெல்லாம் கரைஞ்சிடுச்சு. அம்மாக்களுக்கு எல்லாமே பயம். அதை பண்ணாத, இதை பண்ணாத, வெளியே நிக்காத, எவனோடையும் பேசாத. இத்தனை பயப்படுறவங்க குழந்தையே பெத்துக்கிற கூடாது. புருஷன் சரியில்லைனா அவனை விளக்கணும். அவ தன்னோட தாயை கரித்து கொட்டி கொண்டிருந்த அதே நேரத்தில் அங்கே ஸ்ரீலங்காவில் அவளது தந்தை இருசன் நைந்த பணியனும் பிசிறின முடியுமாய் தள்ளாடினபடி அந்த அகோத இருளில் அவர்கள் வீட்டுக் கதவை இடித்து, ஏ தெரடி தெரடி என்று கத்தி கொண்டிருந்தான். உள்ளே தாளிட்டு விக்கித்து அமர்ந்திருந்த கல்யாணி, ஏ மரியாதையா போயிரு என்று அதட்டினாள். அவளது முகத்தில் கடுமை கடுமை. நான் ஏன் போகணும்? இது ஏன் வீடு. ஆமா, உன் வீடு. மானம் கெட்டு போகும், ஜாக்கிரதை. என்னவோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு பாரு. பேச வந்துட்டான். எங்க அப்பா சீதனமா தரலனா நாங்க தெருவுக்கு வந்திருப்போம். ஆமாண்டி, நான் இப்போ தெருவுல தான். நீங்க மட்டும் சொகுசா மச்சு வீட்டுல. எடுபட்டவளே, இறங்கி வெளியே வாடி. அதற்குள் அக்கம் பக்கத்து வீடுகளில் விளக்குகள் எரிந்து அங்க என்ன கலாட்டா என்று ஆர்வம் தாங்காமல் குழுவ ஆரம்பித்தனர். இருசா, அர்த்த ராத்திரியில என்ன இது கேப்மாரித்தனம்? அதுவும் பொண்ணு மட்டும் இருக்கிற வீட்டுல. பொண்ணா? இவளா? ராட்சசி, அரக்கி. புருஷன்னு மதிக்கிறாளா இவ? ஆமா, எப்படி மதிப்பு வருமா? சதா குடி அடி. யார்தான் சகிச்சுக்க முடியுமா? அதான் அடிச்சு துரத்திட்டையே. அப்புறம் எதுக்கு வந்து வந்து பிரச்சனை பண்றியா? பிரச்சனை நான் பண்றேனா என்று படியில் தடுக்கி விழுந்தான். நான் ஏன் இப்படி யானை? ஏன் குடிக்கிறேன்? எல்லாம் இவளால தான் என்று எழ முயன்று தரையில் இன்னும் வேகமாக கவிழ்ந்தான். ஏன்பா இருசா, நீ பண்ற பாவத்துக்கு அவளை ஏன் இழுக்கிற? கல்யாணி என்ன தப்பு பண்ணாளா? பல சந்தர்ப்பங்களில் வாக்குவாதங்கள் தோன்றும் போது அமைதி காத்தல் நலம். பிரச்சனைக்குரியவர்கள் அவர்கள் பாட்டிற்கு சண்டையிட்டு பிறகு அவர்களாகவே சமாதானத்திற்கு வந்து விடுவார்கள். இடையில் கூடும் பொதுஜனம் என்னவோ நியாயம் பிளக்கிறேன், சமாதானப்படுத்துகிறேன் என்று பேசி பேசி கடைசியில் சண்டையை உசுப்பி விட்டு பெருசு பண்ணி விடுவதே அதிகம். இங்கும் அதுதான் நடந்து கொண்டிருந்தது. இருசன் மைக் இல்லாமலேயே தெருவை அலற வைத்து, இவ இந்த சண்டாளி என் மூத்த மக சுஜிதாவ அவளுக்கு விருப்பமே இல்லாம என்னையும் கேட்காம கட்டாயப்படுத்தி குவைத்துக்கு அனுப்பி சாகடிச்சா. யோ, என்ன சொல்ற? அவளா செத்ததுக்கு இவ எப்படி பொறுப்பு? அப்படி கேளு தாயி. இவ பேராசக்காரி. என் மக அழகு தேவதைய காசுக்கு பேராசப்பட்டு சேக்குக்கு வித்துட்டா. அவன் அங்க கொண்டு போய் என் மகளை செதைச்சிட்டான். அப்புறம் அந்த அரசாங்கம் கொடுத்தனுப்பின இன்சூரன்ஸ் பணத்தை இவளே லவட்டிக்கிட்டா. என் கண்ணிலேயே காட்டல. அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. பேராசக்காரி. பணத்துக்காக இவ என்ன வேணும்னாலும் செய்வா. அவன் பிரசங்கிக்க பிரசங்கிக்க கல்யாணியின் கண்கள் சிவக்க ஆரம்பித்தன. இவனை இப்படியே விட்டு வச்சா சுஜிதாவை கெடுத்து குட்டிச்சவராக்கினதையும் உளறி கொட்டிடுவான். அப்புறம் அதை விட கேவலம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இங்க மான மரியாதையோட வாழ முடியாது. எல்லாரும் போய் சாக வேண்டியதுதான். இவனை உள்ளே ஓடி போய் தேங்காய் உரிக்கும் கொடுவாளை தேடினாள். இந்த பிசாசோட பணத்தாசை அத்தோட விட்டாச்சா? ஸ்கூல்ல முதல் மார்க்ல பாஸ் பண்ணின மிசிதாவையும் வெளியே அனுப்பிட்டா. இல்ல தெரியாமத்தான் கேக்குறேன். அப்பன்னு ஆம்பளை ஒருத்தன் நான் இருக்கும்போது பொட்ட பிள்ளைய எப்படி கடல் தாண்டி அனுப்பலாம்? ஆவேசத்தில் வேட்டி அவில
யோச்சி என பெண்கள் நகர, ஏய் இருசா, எதனாலும் பகல்ல பேசிக்கலாம், இப்ப நீ போய் கோவில்மேட்ல படு என விரட்டினார்கள். சற்று நேரத்தில் வெளியே இரைச்சல் குறைந்ததும் சண்டாளம் போயிட்டானா என கல்யாணி ஜன்னலை திறந்து பார்த்து பெருமூச்சு விட்டாள். இப்பொழுது தெரு வெறிச், எல்லோருக்கும் நாளைய பொழுதை கழிக்க வம்பு கிடைத்து விட்டது. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என்ன பாவம் பண்ணதுக்கு இப்படி சித்திரவதை? கையில் இருந்த கொடுவாளை போட்டுவிட்டு சுவரில் சரிந்து அமர்ந்தாள். அந்த ஆளு சொன்னது சரிதானா? கள்ளுக்குண்டாட்ட நான் இருக்கும்போது பொட்ட பிள்ளைகளை வெளியே அனுப்பியிருக்க கூடாதோ? நான் பேராசக்காரியா? பண பிசாசா? அன்னைக்கு சுஜிதாவை பறிகொடுத்த, இப்போ மிசிதாவுக்கு ஆபத்தோ? அதனாலதான் எத்தனை முறை அழைச்சும் அவ திரும்ப பேசவே இல்லையோ? அவளுக்கு வியர்த்தது. கதிர்காமம் முருகன் படத்திடம் சென்று விபூதி எடுத்து பூசிக்கொண்டு படுக்கை. இல்லை, மிசிதாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ புத்திசாலி, தைரியமானவ, எதையும் சமாளிப்பா, எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொள்வா. குவைத். மசிதா எப்பொழுதும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து விடுவாள். வீட்டில் எஜமானி, எஜமானன், பிள்ளைகள் எவரும் சூரிய உதயம் காண்பவர்களோ தெரியவில்லை. சௌகரியமாய்த்தான் எழுவார்கள். அதற்குள் இவள் வீட்டை வாக்கம் போட்டு சுத்தம் பண்ணி பிளாஸ்கில் டீ காஃபி ஊற்றி வைத்து ஷாலட் காலை உணவு தயார் செய்து, இன்று தூக்கமில்லையால் அலுப்பு. 6 மணிக்கு கொட்டாவியுடன் அடுப்படி. அலுப்புடன் வேலையை கவனித்து ஜன்னல் வழி வாசுவின் அறையை பார்க்க அது பூட்டி இருந்தது. அவன் இன்னும் வரவில்லையோ? ஆனால் அவனது கார் இருந்தது. எஜமானனின் காரும் இல்லை. சற்று நேரத்தில் கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. ஆவலுடன் எட்டி பார்க்க கையில் வெட்டு கத்தி மண்வெட்டியுடன் கண்ணன் வரவே அவளது முகத்தில் பிரகாசம். அவனும் தமிழ், அங்குள்ள தோட்டத்தை பராமரிப்பவன். உடன் அவனுக்கு டீ எடுத்து கொண்டு போய், அண்ணா வாசு எங்க என்றாள். ஆயுதங்களை ஓரமாய் வைத்துவிட்டு கண்ணன் அக்கம் பக்கம் பார்த்தான். டீயை வாங்கி கொண்டு அமைதியாய் உறிஞ்சினான். வாசு, உனக்கு யாரும் சொல்லலையா? அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில்ல. அவள் அதிர்ந்து, ஜெயிலா என வியர்த்து, ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா? அவன் ஒரு பொண்ணை கொலை. பகுதி 4. வாசு கொலகாரன் என கேள்விப்பட்டதும் மிசிதாவின் அடிவயிறு கலங்க ஆரம்பித்தது. வாசுவா, நிஜமாதான் சொல்றியாண்ணா? ஆமா, உன் மேல சத்தியமா நிஜம் என்று கண்ணன் அவள் கையில் தட்டினான். ஏன், எதுக்கு, யார? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானே புதுசா வந்து 2 மாசம்தான் ஆகுது. பேசிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு காதல்னோ கஞ்சான்னோ. கஞ்சாவா? அதெல்லாம் கூட கிடைக்குதா? மெல்ல பேசு, இங்க எதுவுமே கூடாது. ஆனா திரைமறைவுல புழங்குது. அரசாங்கம் கடுமையா தண்டனை விதிச்சாலும் கூட இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்யுது. சமையல் கட்டில் அனைத்து நவீன உபகரணங்களும் இருந்தாலும் கூட அவளுக்கு வேலை ஓடவில்லை. மனம் முழுக்க வாசு அவனா கொலை செஞ்சா? ஊர்ல மனைவி குழந்தை இருக்கும்போது இங்க காதல் கஞ்சா? அவளுக்கு நினைத்து பார்க்க முடியவில்லை. புரளியாக இருக்கும் என்றே நம்ப விரும்பினாள். அவன் பேரில் அத்தனை ஈடுபாடு வந்திருந்தது. ஒரு சமய வாசு வண்டியில அரிசி, பருப்பு, காய்கறி, பால், சிலிண்டர், தண்ணீர் கேன் ஏத்தி கொண்டிருக்க, வாசு நானும் வரட்டுமா என்று அவள் குசியுடன் கிளம்பினாள். நான் ஊர் சுத்த போகல, ஒட்டக பண்ணைக்கு நம்ம பசங்களுக்கு சாமான கொடுக்க போறேன். பரவாயில்ல, நானும் வரனே, இங்க போர் அடிக்குது, தனியா இருந்தா உன் நினப்பு எடுத்து வாட்டுது. அப்போ எஜமானி குடும்பம் முழுக்க வெளிநாடு டூர் போயிருந்தனர். அவர்கள் அப்படித்தான். எஜமானன் எப்பொழுதும் பிசினஸ் டூர். கோடை வந்துவிட்டால் இவர்களும் கிளம்பி விடுவார்கள். வீடு மொத்தமும் பூட்டப்பட்டு இவர்கள் கிளம்பி அவுட் ஹவுஸில். அவள் குசியாக கிளம்பி வர, மிசிதா, இது மாதிரி ஸ்கர்ட்டு குட்டப்பாவடையோட வெளியே வராத. இலங்கையில நாங்க இப்படித்தான். இலங்கை சரி, இங்க வேணாம், பர்தா போட்டுக்கோ. கவர்ச்சி வேணாம். ஏன்? பேச்சுலர்ஸ்கள் பாவம், பிழைச்சு போகட்டும். அவங்கள குற்றவாளியாக்குறது வேணாம். அதென்ன, கவர்ச்சி ட்ரெஸ்ஸை பார்த்தாலே குற்றம் செய்ய தோணுமா என்ன? வண்டி பாலைவனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி இல்லை மிசிதா, நான் சரியா சொல்லல. இல்ல, நீ சரியா புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. இங்க பேச்சுலர்களால இருக்கவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்கன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் கல்யாணம் செஞ்சு அனுபவிச்சு இல்ல பாதையிலேயே விட்டுட்டு வந்து ஏக்கத்தோட வாழ்றவங்க, குடும்பத்தை பிரிஞ்சு நொந்து போனவங்க. ஊர்ல உற்றார் உறவினர், நட்பு, சுகதுக்கம், கல்யாணம், காட்சி, விசேஷங்கள், பண்டிகைகள் என எல்லாம் இழந்து எல்லாத்தையும் திறந்து வேலை, பணம் பணம். உள்ளுக்குள்ள ஒரு புழுக்கம் இருக்கும், வெறுமை. அந்த பணம் மாதந்தோறும் ஊருக்கு போகும். அதை வச்சு அங்க வீடு, வாசல், ஏசி, காரு, பிள்ளைகளோட படிப்பு, நகை, தங்க திருமணம்னு எல்லாமே கோலாகலப்படும். ஆனா பிரிஞ்சு வாழ்ற கணவன் மனைவிக்கு இளமை பால், கடிதம், நெட்டு, வாட்ஸ்அப், வீடியோன்னு வாழ்வு அலைக்கட்டுல கரையுது. இன்னும் கொஞ்சம்னு வருஷங்கள் பல கடந்து கையில இருக்கும்போது இளமை தொலைஞ்சு போயிருக்கும். அந்த இழப்பை எந்த பணம் வந்து ஈடு செய்ய முடியும்? அதனால எல்லாத்துலயும் தப்பு கண்டுபிடிக்க கூடாது. வேற வழி இல்லாம, வடிகால் தெரியாம ஷேரிங்ல வாழறவங்களும் இருக்காங்க. குடும்பத்தை பிரிஞ்சு வந்து குறைஞ்ச சம்பளத்துல வீட்டு வேலை பார்க்குற பணிப்பெண்ணுக்கு பாதுகாப்பு, அவளோட செலவுகளை இவன் பார்த்துப்பான்.
2 பேருக்கும் வடிகால். அது தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னு சொல்லல. கடவுள் படைப்புல மனுஷனுக்கு இந்த புகை, மது, மாமிசம் எல்லாம் அவசியம்னு சொல்ல முடியாது. அவைகளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீடிங்ஸ். ஆனா பசியும் பாலுணர்வும் நம்ம உடம்புலயே படைக்கப்பட்டிருக்கு. அதை அடக்கி வாழ்பவன் உத்தமன். முடியாதவன் என்ன பண்ணுவான்? வாய்ப்பு கிடைக்கும்போது யாருக்கும் பாதிப்பில்லாம, ச்சே இது மகா பாவம். கட்டுனவனையே நம்பியிருக்கிற மனைவிக்கு செய்யற துரோகம். இதே பாலுணர்வு அவளுக்கு இருக்கும் இல்ல? இருக்கும் தான், இல்லைங்கள. இங்க வந்திருக்குன்னு கூப்பிட்டா அவங்க வந்தா தானே. வந்தா செலவு சேமிப்பு குறைஞ்சிரும். நகை நட்டு படிப்பு பெண் புள்ள அவளோட சீதனம் கல்யாணம்னு வசனம் பேசினா என்ன பண்ண முடியுமா? அதெல்லாம் போகட்டும். பர்தாவுக்கு என்ன சொல்ற? முஸ்லீம் அல்லாதவங்க பர்தா போடலாமா? அட நீ வேற. முஸ்லீம் தான் போடணும்னு எந்த சட்டமும் இல்ல. சவுதியில எல்லா மதத்து பெண்களும் வெளியே போகும்போது பர்தா போட்டாகணும். அந்த மாதிரி கட்டுப்பாடு இங்க இல்லாததால இங்க சிலதுங்க அலையுதுங்க. பர்தா பெண்களுக்கு பாதுகாப்பு. மத்தவங்களுக்கும் தப்பான பார்வையை தவிர்த்து மரியாதை வரும். விசித்தாவுக்கு அவனது பேச்சும் செயல்களும் மனதில் பிளாஸ் அடிக்க ஆரம்பித்தன. பெண்களோட மரியாதை பத்தி பேசி என்னையும் பாதுகாக்க நினைச்சவனா கொலை? அதுவும் ஒரு பொண்ணை கொலை செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம பிறருக்கு உதவுற அவனோட மனிதாபிமானமும் அவளை கிறங்க வச்சிருந்தது. அன்று அந்த ஒட்டக பண்ணையில் அந்த வெயிலில் கூடாரம் போட்டு ஆட்கள் தங்கியிருந்ததை பார்த்தபோது அவளுக்கு வலித்தது. எல்லாம் படிக்காத தமிழ் பசங்கள், ஏஜெண்டுகளால் ஏமாற்றப்பட்டவர்கள். ஏதேதோ ஆசை மூட்டப்பட்டு டிரைவர், ஆபீஸ் பாய், எலக்ட்ரிக் வேலை, அது இது என தூபம் போட்டு 50,000 1,00,000 என கடன் வாங்கி பணம் கட்டி இங்கு வந்து பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ப்பு. அங்கே ஒட்டகங்கள் ஆடு கிடை வாய் அடைப்பது போல தட்- தட்டி கட்டி அடைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு புல், தீவனம், தண்ணீர் கொடுக்க வேண்டும். 50க்கும் மேலான வெயிலில் அவற்றை மேய்த்து ரொட்டியாக சாப்பிட்டு பூரான், பாம்பு, நட்டுவாக்காளிக்கிடையே உறங்கி பரிதாபம். இவர்களை ஒப்பிடும் பொழுது என் கஷ்டம் பெரிதல்ல. என் குடும்ப கஷ்டம் என்றாலும் கூட நான் ஓசியில் சுகம் அனுபவிக்கிறேன். வாசு சும்மானாலும் ஒட்டகத்தை காட்டிவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒட்டக பையன்களின் கஷ்டங்களை எனக்கு புரிய வைத்தான். அவர்களின் கஷ்டம் ஊருக்கு தெரியாது. அரபி நாட்டில் சொகுசாய் சம்பாதிக்கிறார்கள் என நினைக்கிறார்கள். அவர்களில் சிலருக்கு இங்கு படும் கஷ்டத்தை விட ஊரில் குடும்பத்தினர் கொடுக்கும் கஷ்டம் அதிகம். அவர்களின் பேராசைக்கு இவர்கள் இரையாகிறார்கள். பணம் அனுப்ப அனுப்ப போகும் இடம் தெரியாது. இடம் வீடு வாங்க என அனுப்பினால் சொந்த உடன்பிறப்புகள் அல்லது மைத்துனர்கள் அவற்றை தங்கள் பெயரில் வாங்கி போடும் அவலங்களும் உண்டு. ஊருக்கு வருகிறேன் என்றால் இப்ப வேணாம், கடன் அடையட்டும். தங்க கல்யாணத்துக்கு பணம் அனுப்பு. சமயத்துல எதுக்கு செலவு? நீ வந்து போற செலவை தங்கைக்கு நகையா தரலாம். கல்யாணத்துக்கு வர வேணாம். இந்த வேணாம்கள் தொடர்கதையாகி கடைசியில் அகால மரணம் சம்பவிக்கும் போது ஊருக்கு செலவு பண்ணி அனுப்ப வேணாம், அங்கேயே புதைச்சிடுங்கிற கொடுமையும் கூட நடக்குது. இந்த மாதிரி உலக நடப்புகளை புரிய வச்சு என்னை தேற்றின வாசுவா கொலகாரன். அது தமிழக ரெஸ்டாரண்ட். இட்லி, தோசை, பொங்கல், வடை, வடகரி, ஆப்பம் என ஹால் முழுக்க வாசம் தூக்கலாக இருக்க அங்கு பங்குதாரரான சுரேஷ் பூஜை செய்து நெற்றியில் சந்தனக்குறியும் விபூதியுமாய் திவ்யமாய் இருந்தான். அப்பொழுது ஊழியர் ஒருவர், தம்பி உங்களை பார்க்க பாஷ்யம்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்றார். கல்லாவை விட்டு வெளியே வந்தவன் ஒரு ஓரமாய் சோகமாயும் அமர்ந்திருந்த பாஷ்யத்தை பார்த்து, வாங்கண்ண, பார்த்து நாளாச்சு, என்ன விசேஷம் என்று அவரை கட்டி பிடித்தான். ஊருக்கு போயிட்டு நேத்து தான் வந்தேன். வந்த உடனேயே ராத்திரி ஒரு சோக செய்தி. வாசுவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. என்ன சொல்றீங்க? மறுபடியுமா? ஏன்? எதுவும் தெரியல. என்ன செய்யறதுன்னு விளங்கல. நீங்க தான் தம்பி அவனை காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். ஊர்ல எல்லாரும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 3 வருஷம் ஜெயில அனுபவிச்சிட்டான் பிள்ளைக்குட்டிக்காரன். இப்போவே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. சரி சொல்லிட்டீங்கல்ல, உங்க அண்ணன் மகனை வெளியே கொண்டு வர்றது ஏன் பொறுப்பு. இப்பவே எம்பசிக்கு போகலாம். முதல்ல டிஃபன் பண்ணுங்க, அவனுக்கு எதுவும் ஆகிராது. சுரேஷ் ரெஸ்டாரண்டில் பார்ட்னர் என்றாலும் கூட அவன் அங்கேயே இருப்பதில்லை. எப்பொழுதும் பொது சேவைக்கு கிளம்பி விடுவான். குவைத்தில் உள்ள 8.5 லட்சம் இந்தியர்களுக்கு 100 கணக்கில் அமைப்புகள் உள்ளன. மொழி, கலாச்சாரம், தொழில், ஜாதி, மத, இன அடிப்படையிலான அமைப்புகளுக்கு மத்தியில் இவன் சார்ந்த அமைப்பு முழுக்க முழுக்க சேவைக்காகவே இயங்கி வருவது. பல்வேறு பிரச்சனைகள், தண்டனைகள் என தவிப்பவர்களுக்கு இந்திய தூதரகத்துடன் சேர்ந்து உதவி வரும் அமைப்பின் தளபதி இவன். வண்டியில் போகும்போது தூதரகத்தை தொடர்பு கொள்ள அம்பாசிடர் பணிப்பெண்களின் பாதுகாப்பு இல்லத்திற்கு விசிட் போயிருக்கார். அங்கே போனால் பார்க்கலாம் என்றனர். அவன் பேசி முடிக்கும் போது, பாஷ்யம், தம்பி நாம மோசம் போயிட்டோம் என்று கதற ஆரம்பித்தார். என்ன சொல்றீங்க? வாசுவுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்களா? வாட்ஸ்அப்ல தகவல் வந்திருக்கு என்று மொபைலை காட்டினார். இவனோடு சேர்ந்து கஞ்சா, கற்பழிப்பு, தீவிரவாதத்துல ஈடுபட்ட வேறு 2 எகிப்தியரையும் இன்னும் 4 நாள்ல தூக்குல போட போறாங்களாம். பகுதி 5.
வீட்டு வேலைக்காக வரும் பெண்கள் எல்லோருமே சந்தோஷமாக நடத்தப்படுவதாக சொல்ல முடியாது. பிள்ளைகள் வெட்டியான கட்டினவன், பெற்றோர்கள் என காப்பாற்றும் நோக்கில் ஏதோ வைராக்கியத்துடன் பணம் கட்டி கிளம்பினவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. நல்ல எஜமானன் பாக்கியசாலிகள், அல்லாதவர்களுக்கு வாழ்க்கை நரகம். மொழி, கலாச்சாரம், உணவு சுதந்திரமின்மை, ஓய்வில்லாத வேலை, பேசின சம்பளமின்மை, தேக உபத்திரம் என அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம். வந்துவிட்டோம், எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதானாக வேண்டும் என்று அமைதி காப்போர் உண்டு. முடியாதவர்கள் ஊருக்கு திரும்பி போக முயன்று பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்து விடுவதுண்டு. இந்திய தூதரகத்திற்கு கட்டிய துணி பெட்டி படுக்கையோடு அடைக்கலம் தேடி வருபவர் பலர். அடி, இரத்த காயத்துடன், திருட்டு பட்டத்துடனும் வேலி தாண்டுவதாக குற்றம் சுமத்தப்பட்டும் மகா கொடுமை. இவர்களை தூதரகம் அனுசரணையுடன் விசாரித்து சம்பந்தப்பட்ட முதலாளிகளை வரவழைத்து பேசி அல்லது வரவழைக்க முடியாமல் போலீசில் சொல்லி முறைப்படி ஊருக்கு அனுப்பி வைப்பதுண்டு. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் தங்குவதற்காக தூதரகம் தனி இடம் பராமரித்து அவர்களை அமர்த்துகிறது. அவர்களுக்கு துணிமணி, சாப்பாடு, ஊருக்கு பேச போன் வசதி. இந்திய தூதுவர் அவர்களின் பாதுகாப்பு விசிட்டில் இருந்தார். வாரம் ஒரு முறை அவர் அங்கு வந்து அவர்களின் குறைகளை கேட்டறிவது வழக்கம். சுரேஷ் பாஷியத்தை அவருக்கு அறிமுகப்படுத்தி, சார், இவர் அந்த டிரைவர் வாசுவோட சித்தப்பா. வாசுவை போலீஸ் நேத்து பிடிச்சிட்டு போய் தூக்குல போட போறதா செய்தி வந்திருக்கு. எஸ் எஸ், எனக்கும் தகவல் வந்தது. அவர் பேர்ல என்ன கேஸு? தூதுவர்களும் மேல்மட்ட அலுவலர்களும் 3 வருஷங்களுக்கு முன்னாடி மாறிக்கிட்டவங்க. இந்த தூதுவரும் வந்து சில மாசங்களே ஆகியிருந்ததால அந்த கேஸு பத்தின முழு விவரமும் தெரிஞ்சு கொள்ள விரும்பினர். சுரேஷ் சமூக சேகவன் என்பதாலும் தூதரகத்துடன் சேர்ந்து பணியாற்றுவதாலும் அவருக்கு அவன் பேரில் மரியாதை. வந்து, வாசு வீட்டு டிரைவர் சார். 3 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பொண்ணை கொன்னுட்டான்னு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. எஸ் எஸ், நவ் ஐ ரிமெம்பர். ஆனா அந்த குடும்பத்துக்கு பிளட் மணி கொடுத்து அந்த கேஸ் பைசலாச்சுன்னு சொன்னாங்களே. ஆமா சார், இந்திய தூதரகம் மூலமா நானே ஸ்ரீலங்கா போய் பணத்தை செட்டில் பண்ணி அவங்களோட கையெழுத்தை வாங்கி அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணதால தான் அன்னைக்கு ஜாமீன் கிடைச்சது. இப்போ எதிர்பாராம திரும்பவும் ஏன்னு தெரியல. சரி, என் கூட வாங்க என்று அவர் கிளம்பினார். இந்திய தூதரகம் செங்கோட்டை வடிவில் செம்மையாக கடற்காட்டு வாங்கி கொண்டிருந்தது. வேறு எந்த நாட்டிற்கும் கிடைக்காத சொந்த கட்டிடம் நமக்கு. சொந்த கட்டிடத்திற்கு இடம் தந்தவர்கள் கார் பார்க்கிங்கிற்கு தராமல் வாகனங்கள் முட்டி மோதி நிற்க, அடித்தளத்தின் கவுண்டர்களில் டோக்கன் பெற்று மக்கள் பாஸ்போர்ட் அட்டனன்சேஷன் என காத்திருப்பில், மேல்தளத்து அலுவலகத்தில் தூதுவர் தன் அறையில் அவர்களை அமர்த்தி செயலாளருக்கு தகவல் கொடுக்க சற்று நேரத்தில் அந்த ஃபைல் வந்தது. சுரேஷ், யூ ஆர் ரைட். பிளட் மணி ஒப்பந்தம் ஏற்கனவே மினிஸ்டருக்கு அனுப்பப்பட்டிருக்கே. அப்புறம் எங்க மிஸ்ஸிங்? சார், இதோட காப்பி தர முடியுமா? பாஷ்யம் கேட்க, தாராளமா என்று நீட்டினார். சார், வாசு நல்லவன். நிச்சயம் அவன் கொலை வர போறவனும் இல்ல. உள்ளுக்குள்ள என்னவோ நடந்திருக்கு. நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தி தரணும். அவன் ஊருக்கு போய் 4 வருஷமாச்சு. அவன் மேல பயண தடை இருக்கு. உண்மை புரியாம அவனோட மனைவியும் அவளோட குடும்பத்தினரும் இவனை விலக்கி வச்சிட்டாங்க. இத்தனை வருஷ சம்பாத்தியம் எல்லாம் போச்சு. உறவுகளும் விலகி மனம் நொந்து போயிருந்தான் சார். இப்போ தூக்குன்னு இன்னொரு இடி. டோன்ட் வெரி, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஜெயிலில் அவனை பார்க்க முடியுமா சார்? அழைச்சிட்டு போறேன் வாங்க. விசிதா மிகவும் உடைந்து போயிருந்தாள். ஊர்ல அவள் பின்னால் எத்தனையோ இளைஞர்கள் சுத்தி இருக்கார்கள். அவர்களையெல்லாம் அலட்சியப்படுத்தவளுக்கு வாசுவை தவிர்க்க முடியவில்லை. அவன் ஒன்னும் அவ்வளோ அழகு இல்ல. பழகும் போதுதான் தெரியுது. அழகு புறத்தோற்றத்துல இல்ல, மனசுலன்னு. குவைத் வந்தது முதலே உறுதுணையாக இருந்தவனோட சோகம் அவளை வாட்டுனது. பகுதி 6. எனக்கு என்னென்னவோ செய்து கொடுத்தான். அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ கூட இருக்க முடியலையே என்கிற வருத்தம், அவனுக்கு என்னவாகுமோ என்கிற இதய துடிப்பு, எதுவும் ஆகிடக்கூடாது என்கிற பிரார்த்தனை. அவள் கண்ணனை அழைத்து, அண்ணா, வாசுவோட மரண தண்டனையை நிறுத்த முடியாதா? தெரியல, நிறுத்த வழியே இல்லையா? மன்னிப்பு, பரிகாரம் அப்படி எதுவும்? அதுக்குத்தானே அவனோட சித்தப்பா பாசியமும் சுரேஷும் போயிருக்காங்க. சுரேஷ் யாரு? அவன் பொதுநல சேவகன். பாதிக்கப்படுற இந்தியர்களுக்கு உதவிட்டு வர்றவன். வாசு மேட்டர் கூட முன்னாடி அவன்தான் டீல் பண்ணணும். எம்பசிலையும் குவைத்திட்டையும் அவனுக்கு நல்ல தொடர்பு இருக்கு. நான் அவரை பார்க்கணும். கேட்டு சொல்றேன், நீ பதறாம இரு. அவளுக்கு ஆறுதல் தேவைப்பட அம்மாவை அழைத்தாள். அவளிடம் எதுவும் உளறிவிடக்கூடாது. தப்பி தவறியும் சோகத்தை சிதறவிடக்கூடாது. அப்புறம் மடிந்து போவாள். விசிதா, எப்படி இருக்க? வேலை எப்படி? ஆட்கள் நல்லா பழகுறாங்களா? நீ எப்படிமா இருக்க? அப்பாவோட தொந்தரவெல்லாம் இல்லையே? இல்ல, அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ அங்க பத்திரமா இரு, ஜாக்கிரதையா இரு. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. அனாவசியமா எதுலையும் தலையிட வேணாம். என்ன புரிஞ்சுதா? கல்யாணி எல்லா விவரமும் தெரிந்து அவளை குத்தி காட்டுவது போல் இருந்தது. அவனுக்கு எப்படி தெரியும்?
தாய்மனம் சும்மா பெத்தம் பொத்தாம் பொதுவா தாய்க்கே உள்ள பயத்துல எச்சரிச்சிருப்பா. எத்தனை முயன்றும் மிசிதாவுக்கு வாசுவை தள்ளி வைக்க முடியவில்லை. தூக்கம் வராமல் அவள் அறையை சுத்தம் பண்ணி வைக்கலாம் என்று கிளம்பினாள். ஆணியில் மாட்டப்பட்டிருந்த அந்த ரூம் சாவியை எடுத்து திறந்து லைட் போட்டு கலைந்து கிடந்த படுக்கை புத்தகங்களை அடுக்கி டேபிளை ஒழுங்குபடுத்தி அலமாரியில் இருந்த கடிதங்கள் ஆல்பம் சீடிகளை தூசி தட்டி எடுத்து வைத்தாள். என்னவோ அவனுக்கே சேவை செய்கிற மாதிரி நெஞ்சுக்குள் ஒரு புகை. பழுப்பு நிற மதிலுக்குள் சிறைச்சாலை கம்பீரமாயிருந்தது. வாசலில் ஸ்கான் செய்து இவர்களது பெல்ட் பர்ஸ் வாட்ச் என அத்தனை உடைமைகளையும் வாங்கி வைத்து 1 கிலோமீட்டர் தூரம் சிறைத்துறை வாகனத்திலேயே அழைத்துச் செல்லப்பட்டு 4 பிரம்மாண்டமான கதவுகளுக்கு அப்பால் சிறை மிக பெரிய மாளிகையாக வரவேற்கிறது. அலுவலகத்தில் அவர்கள் அமர வைக்கப்பட இந்திய தூதுவர் பேப்பர்களை எடுத்துக்கொண்டு மேலதிகாரிகளை காண சென்றனர். சுரேஷும் பாஷ்யமும் காத்திருந்தனர். சற்று நேரத்தில் வாசு அங்கு அழைத்து வரப்பட்டான். அவனை பார்த்ததும் அவர்களுக்கு அதிர்ச்சி. காக்கி கலரில் பைஜாமா உடுத்தப்பட்டு தலை மொட்டை அடிக்கப்பட்டு தூக்கமில்லாமல் கண்கள் உள்ளே போய் பார்க்கவே பரிதாபமாக இருந்தான். அவனது தோற்றம் மரண தண்டனைக்கு தயார்படுத்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தது. ஆமாம், அவனுக்கு மெடிக்கல் கூட முடிந்திருந்தனர். அவர்களை பார்த்ததும் சித்தப்பா என்று நான் தழுதழுத்தான். சுரேஷ், என்ன காப்பாற்ற முடியுமா? சாவின் விளிம்புக்கு வந்துட்டேன். எங்க முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஜாமீன் கிடைச்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்து பிடுங்கிக்கிட்டாங்க. முன்பு எல்லாத்துக்கும் தயாரா இருந்த. மறுவாழ்வு கிடைச்சப்புறம் மனசுல வசந்தம், வாழணும்னு உந்துதல், இதயம் ஏங்குது, சாவ கண்டு துடிக்குது. வீட்டுல உறவுல எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா கூட என்னவோ இப்ப கொஞ்ச நாளா நெஞ்சுக்குள்ள ஊஞ்சல் உல்லாசம். அதுக்கு என்ன காரணம், யார் காரணம்னு தெரியல. நான் பொழைச்சுக்குவேனா? ஏதாவது அதிசயம் நடந்து என்னோட தண்டனை ரத்தாகுமா? வாசு, கவலைப்படாத. இது வெறும் வாக்கு இல்ல. தொலைஞ்சு போன எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் எடுத்துக்கிட்டு அம்பாசிடர் மேலிடத்துக்கு போயிருக்காரு. நிச்சயம் நல்ல செய்தி வரும். அன்று இரவே அந்த நல்ல செய்தி வந்தது. ஆமாம், வாசு மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பு என்கிற தகவலை அதிகாலை வரை போராடி பெற்ற இந்திய தூதுவர் அறிவித்தார். ஆனால் அதுவரை வாசு காப்பாற்றப்பட வேண்டும். அவனுக்கு மரண தண்டனை கூடாது. அவனை விடுவித்தாக வேண்டும் என்று பிரவேசித்துக் கொண்டிருந்த மிசிதா திடீர் என எபவுட்டன் நடித்து வாசு விடுவிக்கப்பட்டது கூடாது, அவன் தூக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று பைத்தியம் போல கத்த ஆரம்பித்தாள். அதற்கு காரணம் பகுதி 7. வாசு எப்படியும் விடுதலையாகிவிட வேண்டும் என்று ராத்திரி பகலாக பிரார்த்தித்துக் கொண்டிருந்த மிசிதாவுக்கு அவனது விடுவிப்பு செய்தி சந்தோஷம் தரவில்லை. மாறாக அவன் பேரில் ஆவேசத்தை கிளப்பியிருந்தது. அதற்கு காரணம் அவனது அறையில் பெட்டி ஒன்றில் கிடைத்த ஒரு படம். அதில் அவனுக்கு மிசிதாவின் அக்கா சுஜிதாவும் அத்துடன் சில பேப்பர்கள். சுஜிதா, உன் போக்கு சரியில்லை. நான் சொல்றதை கேளு. உன்னால இங்க எனக்கும் பிரச்சனை, முதலாளிக்கும், ஏன் உன் குடும்பத்துக்கும் பிரச்சனை தான். நிறுத்து, இல்லாட்டா வருந்துவ. சாரி, உனக்கு எவ்வளவோ வாய்ப்பளிச்சாச்சு. எனக்கு வேற வழி தெரியல உன்னை அனுப்பி வைக்கிறத தவிர. சம்பந்தமில்லாம கிறுக்கப்பட்டிருந்த வரிகளின் அர்த்தமும் அவசியமும் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. சுஜியை இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, பழகி இருக்கான். அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் வாசு என்கிட்ட மறைச்சு எனக்கு உதவுறது போல நடிச்சிருக்கான். எதுக்காக நடிக்கணும்? அவனுக்கும் அக்காவுக்கும் என்ன தொடர்பு? அவ போக்கு ஏன் சரியில்லை? இவனை பத்தி தெரிஞ்சு விலகினாளா இல்ல விளக்கினாளா? அதனால கோபம் கொண்டுதான் ஸ்ரீலங்கா பொண்ண அவன் கொலை, அதனால மரண தண்டனைன்னாங்களே, அது சுஜிதா தானா? கேட்டதுக்கு பெண் பெயர் செய்தியில வெளியிடலைன்னு சொன்னாங்க. பாதுகாப்பா? யாருடைய பாதுகாப்புக்காக? யோசிக்க யோசிக்க அவளது ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது. கெட்டவர்களை மன்னிக்கலாம், நல்லவர்களை போல வேஷமிட்டு கழுத்து இருக்கிற நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்க முடியாது, கூடாது. இவனோட நோக்கம் என்ன? வேஷமிட்டு என்னையும் கவிழ்த்து வீழ்த்துவதா? இதுக்கு முதலாளியும் உடந்தியா? கடவுளே, எதையும் யூகிக்க கூட முடியவில்லையே. அரக்கன், ராட்சசன், வஞ்சகன். பகுதி 8. என் சுஜி மட்டும் இறக்காம இருந்தா நான் இங்க வந்திருக்க வேண்டியதில்லை. என் படிப்பு தடப்பட்டிருக்காது. டாக்டர் ஆகுங்கிற என்னோட கண் தகர்ந்திருக்காது. அம்மாவுக்கு சிரமம் தராம மெரிட்லேயே ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிருப்பேன். எல்லாமே இவனால போச்சு. அக்கா விபத்துன்னு சொன்னாங்க. யாரோ குவைத்துல இருந்து வந்து இன்சூரன்ஸ் பணம் கொடுத்தாங்கன்னாங்க. அம்மாவும் கூட அப்படித்தானே சொன்னா. எல்லாமே பொய்யா, நாடகமா? ஏன், எதுக்காக? என்னவானாலும் சரி, ராஸ்கல் இவன் உயிரோட வாழக்கூடாது, தப்பிக்க கூடாது, விடமாட்டேன். இத்தனை கொதிப்புகளை மிசித்தா அந்த சுரேஷின் நம்பர் பெற்று அவன் முன்னிலும் கொப்பளிக்க சுரேஷ் அமைதி காத்தான். அவள் ஆடி அடங்கும் வரை காத்திருந்து, மிசிதா, உன் ஆவேசம், கோபம், கொந்தளிப்பு எல்லாமே புரியுது. ஆனா எல்லாமே விவரமில்லாம நீ செய்யற கற்பனை. உண்மை தெரிஞ்சா நீ இப்படி குதிக்க மாட்ட. இன்னும் என்ன உண்மை தெரியணும்? என் அக்கா கொல்லப்பட்டது பொய்யா?
வாசு அவளை கொன்னது பொய்யா? ஆமா, எல்லாமே பொய் தான். அப்புறம் ஏன் அவனுக்கு மரண தண்டனை? விசிதா, நீ அமைதியா கேட்டாய்னா விவரமா சொல்றேன். கண்ணுல காண்றதெல்லாம் நிஜம் இல்ல. காதுல கேட்கறதும் படிக்கிறதும் எல்லாமே நிஜமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில விஷயங்கள், சில உண்மைகள் சமூகம் மற்றும் குடும்ப நன்மை கருதி மறைக்கப்படுது. என் அக்கா அப்படி என்ன பண்ணிட்டா? சமூக கேடா இல்ல குடும்ப பேர் கேடா? நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொன்னா புரியாது. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. வயசுக்கு வந்துதான் விசா வாங்கி வேலைக்கு வந்திருக்கேன். கடவுளே, என்ன பேச விடுறியா? சுஜிதா இறந்த சமயம் நீ சின்ன பொண்ணுன்னு சொன்ன. சரி, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். மிஸ்ஸி, சுஜியோட மரணத்துல பல நெறிமுறைகள், கௌரவ பிரச்சனைகள் அடங்கி இருக்கு. அதையெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஆனா உங்க அக்கா பத்தின தகவலை மட்டும் தர்றேன். அப்புறம் நீயே ஒரு முடிவுக்கு வா. அவ அடிப்படையில நல்லவளா இருந்திருக்கலாம். ஆனா குவைத்துக்கு வந்த பின்னாடி அவளோட திடீர் மாற்றம், விரக்தி, வெறுப்பு, யார் பேர்லயோ உள்ள ஆத்திரத்துல தன்னையே அழிச்சுக்கிற ஆரம்பிச்சா. பகுதி 9. சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. இங்க கம்பெனி ஒண்ணுல பணிப்பெண்ணா சேர்ந்திருந்தா. கேம்ப்ல தங்கியிருந்தா. அந்த கம்பெனியோட முதலாளி மகனோடையது. எப்படி யார் சவகாசத்துலன்னு தெரியாது. குடிக்க ஆரம்பிச்சா. அதுவும் லோக்கல் சாராயம். வெறியர்கள் கண்டதையும் போட்டு உண்டாகும். அது அவளோட குடலை பதம் பார்த்திருந்தது. அடுத்து போத தடுமாற்றத்தை தெரிஞ்ச கயவர்கள் அவளை உடல் மணல் ரீதியா சிதைச்சு ஏறக்குறைய அவ செத்துக்கிட்டு இருந்தா. அழகே அவளுக்கு ஆபத்தா இருந்துச்சு. தமிழாச்சேன்னு முதலாளி வாசுகிட்ட சொல்லி திருத்த முயற்சிச்சாரு. முடியல. ஒரு நாள் போதை அதிகமாகி இல்ல வேணும்னே குடிச்சு அவ தற்கொலை. தன்னோட கம்பெனியில வேலை செய்யற பொண்ணு மது, கஞ்சா, முறைகேடான உறவுன்னு வெளியே தெரிஞ்சா பிரச்சனை. சட்ட சிக்கல்கள் வர்றதுண்டு. கம்பெனியோட பெயரும் கெடும். அதனால எஜமானன் கவலைப்பட்டாரு. ஆனாலும் கூட அவர் நல்லவர், மனிதாபிமானம் மிக்கவர். தற்கொலை, அதுவும் போஸ்ட்மார்ட்டத்துல போதை கண்டுபிடிக்கப்பட்டதால இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு விபத்தா ஜோடிக்கப்பட்டது. அது எப்படிங்கிறத வெளியில சொல்ல முடியாது. இத நான் நம்பணுமா? அது உன்னோட இஷ்டம். அவளை காப்பாத்த உருவாக்கின விபத்து கடைசியில வாசுவ குற்றவாளியாக்கியிருக்கு. அவனுக்கு ஜெயில். அவன் குடும்பம் விலகிடுச்சு. மரண தண்டனை. ஆனா போதையால இன்சூரன்ஸ் கிடைக்கல. அப்போதான் உங்க முதலாளி பிளட் மணி கொடுத்து வாசுவை வெளியில எடுக்கலாம். போய் உங்க அம்மாட்ட பேசினாரு. உடன் பணத்தோட இலங்கைக்கு போனேன். உங்க அம்மாவை பார்த்து விவரத்தை சொன்னேன். இந்த பணத்தை இன்சூரன்ஸ் பணமா நினைச்சுக்கோங்க. வாசு நல்லவன். அவனோட வாழ்வு சீரழிய கூடாதுன்னு சொன்னேன். உங்க அம்மா நிச்சயம் பெரிய தியாகியா இருக்கணும். எந்தவித ஆவேசத்தையும் காட்டாம, பணம் வேணாம், ஏற்கனவே சுஜியை வெளியே அனுப்பின உறுத்தலே எனக்கு கொல்லுது. இப்போ அவளை வித்து காசாக்குறது மாதிரி அந்த உறுத்தல் அதிகமாகும். எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, போடுறேன்னு சொன்னாங்க. பகுதி 10. சுஜிதா பற்றி வாசு என்னிடம் சொல்லியிருக்கான். உன் படிப்புக்கு அவ ஆசைப்பட்டா. நீ டாக்டர் ஆகுங்கிறது அவனோட கனவு. அதை சொல்லி பணத்தை உங்க அம்மா பேர்ல டெபாசிட் போட்டோம். உங்க அம்மாவும் சரி, விசிதாவோட படிப்புக்காக ஏற்கிறேன். ஆனா சுஜிதாவோட மரண காரணங்கள் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். அது விபத்தாவே இருக்கட்டும்னு கெஞ்சினாங்க. இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். விசிதா வெகுண்டெழுந்தாள். வேணாம், இதெல்லாம் நிஜமா இல்ல பொய்யான்னு உங்க அம்மாவையே கேளு என்று சுரேஷ் போன் செய்து கொடுத்தான். கல்யாணி, ஆமா மிஸ்ஸி, தம்பி சொல்றதெல்லாம் நிஜம். சுஜியும் முன்னாடி ஒரு முறை என்னை கூப்பிட்டு பேசினா. அம்மா, அப்பாவனால என் வாழ்க்கை போச்சு. என்னால நிம்மதியா இருக்க முடியல. அதை நினைச்சு நினைச்சு என்னை அழைச்சுக்கிட்டேன். நான் பணம் அனுப்புறேன். அப்பாட்ட இருந்து காப்பாத்தி மிசித்தாவையாவது படிக்க வைன்னு அழுதா. தாயின் வார்த்தைகள் மிசித்தாவை அமைதிப்படுத்தி இருந்தது. அவள் சுவற்றையே வெறித்து கொண்டு அமர்ந்திருக்க. இப்ப சொல்லு, வாசுவை நீ தண்டிக்க போறியா இல்ல உனக்கும் குடும்பத்துக்கும் உதவின அவனுக்கு நன்றி காட்ட போறியா? நீயே முடிவு பண்ணு. நீண்ட விசும்பலுக்கு பின் மிசித்தா, என்னை மன்னிச்சிடுங்க சுரேஷ். நான் சின்ன பொண்ணுதான், உலகம் தெரியாதவ. தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உடனே வாசுவை பார்த்து மன்னிப்பு கேட்டாகணும். அது முடியாது. ஏன்? அவனுக்கு மரண தண்டையில இருந்துதான் விலக்கு கிடைச்சிருக்கு. செஞ்சதா உள்ள குற்றத்துக்கு சில வருஷங்கள் சிறையில இருந்தாகணும். நான் பார்க்க கூட முடியாதா? அதுக்கு அனுமதி கிடைக்காது. அவனுக்கு நீ யாருன்னு சொல்லி அனுமதி கேட்க முடியும்? வருங்கால மனைவின்னு என்று சொல்ல வந்தவள் அடக்கி கொண்டு, சரி சுரேஷ், நான் ஊருக்கு திரும்பி போறேன். அக்காவோட ஆசையை நிறைவேற்ற படிச்சு நிச்சயம் டாக்டர் ஆவேன். வாசுகிட்ட சொல்லுங்க. அவரோட குடும்பம் ஒதுக்கினா ஒதுக்கட்டும். அவருக்கு நான் இருக்கேன். அவர் வெளியே வரட்டும். வாசுவுக்கு சேவனை செஞ்சு அவரை காப்பாத்த டாக்டர் மிஷிதா அதுவரை காத்திருப்பா. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.